ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் கிருபை பாராட்டுகின்ற தேவனாக, நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் விசுவாசித்தவர்களாய் நம்பினவர்களாக இந்த காலை வேளையில நாம் அவருடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளின் காலை வேளையும் நாம் துவங்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல வந்து அந்த நாள் முழுவதுமாய் தேவன் நம்மை வழி நடத்தவும், நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பாராட்டவும் நாம் அவருடைய சமூகத்துல கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த நாளின் ஊடாய் நாம் கடந்து போகும் பொழுது நாம் செய்கின்ற எல்லா வேலைகளிலும், நாம் எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசங்களிலும் தேவனே நீங்க என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துங்க என்று சொல்லி நாம் சில மணி துளிகள் தானே நாம் ஜெபித்தவர்களாய் கடந்து போகின்றோம். ஆனால் இந்த சில மணித்துளி நேரங்கள் நாம் ஜெபித்து கடந்து போனாலும், அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கடந்து போனாலும் அதற்கு பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கின்றார். அப்படித்தானே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகின்றார். இந்த நாளிலும் அப்படியே நம்மை நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கின்றனர். ஐசையா சாப்டர் 48 verse 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லுகின்றார். உனக்கு நான் பிரயோஜனமானதை உனக்கு நான் போதிப்பேன். ஏதோ வேண்டாததை அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை அல்ல, உனக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ எந்த வழியில நடக்க வேண்டுமோ, நீ எந்த வழியில போக வேண்டுமோ அந்த வழியில உன்னை நான் நடத்துவேன். நீ எந்த பக்கம் போகணும்னு சொல்லி அங்கலாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதே அவர் உனக்கு போதிப்பார். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற கர்த்தர் அவரே. நீ எந்த பக்கம் போகும், என்ன செய்ய வேண்டும், நான் யாரிடத்துல பேச வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் உனக்கு போதிக்கின்றவராக இருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாதபடி நீ நடந்து போகக்கூடிய வழியையும் உனக்கு காட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் தானே சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், நீ கலங்காதே, திகையாதே, பயப்படாதே என்று சொல்லி. இந்த கால வேளையிலும் கூட அவர் உன்னை நடத்துகின்ற தேவன், அவர் உனக்கு போதிக்கின்ற தேவன், உனக்கு வழி காட்டுகின்ற தேவன். இந்த தேவனை நோக்கி பார்த்து இந்த நாளை நீ கடந்து செல்வாயா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.